நீங்க கேட்கறது வாஸ்தவம். நாங்க எதற்காக இந்த காட்டுக்கு வந்தோமே ஆனால் எங்க அம்மா கைகேயி 2 வரன்னால, ஒரு வரன்ல பரதமண்டாபிஷேகம், மற்றொரு வரன்ல நீங்க 7 வருஷம் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அனுஷ்டா அதை அனுஷ்டானம் பண்றதுக்காக வந்திருக்கோம். பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்காரு எங்க அண்ணா. அதற்காக தான் இந்த கோரமான காட்டுக்கு வந்தோம். வந்த இடத்துல தேவிய ராவணன் மாரீச்ச சகாயத்தினால தூக்கிட்டு போயிட்டான். அந்த தேவியை தேடி வரும் வேளையில ஜட்டாயு வாக்கின்படி சுக்ரீவோனா, இந்த கபந்தனுடைய வாக்கின்படி சுக்ரீவோனாம தர்மாத்மான அவர் சொல்லியிருக்கார். அந்த வாக்கை முன்னிட்டு நாங்க இப்ப தேடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சுக்ரீவனை தேடி வந்துட்டு இருக்கோம்னு இது அத்தனையும் நடந்த கதை அத்தனையும் சொல்றார். உடனே சுவாமி பார்த்தார், இவருடைய ராஜா சுக்ரீவன் அவரை தேடிதான் வராருங்கிறது இப்ப புரிஞ்சது, வெக்தமா தெரியுது. இவர் பார்த்த உடனே மனசு பறி கொடுத்துட்டார். முன்னாடி அவங்க சந்தேகத்துலதான் வந்து இறங்கினார். இறங்கின பிறகு தெரிஞ்சது இவர் டெஸ்ட் பண்ண வேண்டிய மூர்த்தி இல்ல, பரீட்சை பண்ணக்கூடாது, இவ தெய்வங்கிறது தெரிஞ்சுதான் சுவாமி என்று பேசிட்டு இருக்கார். லட்சுமண சுவாமிகிட்டே இந்த விஷயம் அத்தனையும் வாங்கிட்டார். அது இல்லாம லட்சுமண சொல்றாரு, அகஞ்சீவனி ராமசிய சுக்ரீவம் சரணங்கதா. நான் மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணாவும் நான் சேர்ந்து இந்த சுக்ரீவனோட சக்கியத்தை நாடி வந்திருக்கோம். எங்களுக்கு சீதாலாபம் பெற்று தரணும், அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டா நடக்கும்னா அதனால நாங்க சுக்ரீவனை நமஸ்கரிக்கிறோம் அப்படிங்கிறார் லட்சுமண சுவாமி. சுக்ரீவம் சரணங்கதா. உடனே அந்த பிரபு பார்த்தார், யாருக்கு நமஸ்காரம் பண்றது? அவனோ ஒரு குரங்கு. நீங்கள் தசரத குமாரன் சக்கரவர்த்தி திருமகன் அவதார புருஷால், நீங்க மித்தவாளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட திருமேனியான நீங்க ஈதிருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா திருஷ்டியா வானரேந்திரேன திருஷ்டியா தரிசனமாகதா. நீங்க இவன் வானரன், இவன் தேடி வந்து உங்களை பார்க்கணும்னு பிரயாசப்பட்டாலும் அயோத்திக்கு வந்தா உங்களை பார்க்க முடியாது. ஆனா அவன் செய்த புண்ணியம் என்னன்னா, நீங்க அந்த தேசத்தை விட்டுட்டு நாட்டை விட்டுவிட்டு இன்னைக்கு காட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது யாருடைய புண்ணியம்னா அந்த சுக்ரீவன் பண்ண புண்ணியம், அவன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பண்ண புண்ணியம். அதனாலதான் நீங்க அவனுக்கு வந்து காட்சி தரே. உங்களை போல உள்ளவா வரதே பெருசு, வந்து அவனுக்கு போய் நீங்க நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றேனே. உங்களை போல மூர்த்திகளை தேடி போய் அவன் தான் நமஸ்காரம் பண்ணும். அவன் பொண்ண புண்ணியம் நீங்க வந்திருக்கேன், நீங்க அவளை நமஸ்காரம் பண்ண கூடாது, அவன் தான் உங்களை நமஸ்காரம் பண்ணும். இருக்கோ நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, உங்களை அவன் இடத்துல கூட்டிட்டு போறேங்கிற அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கட்டும், நான் அதற்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி கிளம்புங்கிற. உடனே சுவாமி பார்த்தார், கிளம்புங்கன்னா எப்படி கிளம்புறதுன்னா, இது ஒரு குன்று, அவன் இருக்கிறது ஒரு குன்று. ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், இனிமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. எப்ப நான் பக்தனா வந்துட்டேனோ என் தோல்ல நீங்க ஏறிக்கணும். உங்களை ஏழை பண்ண வேண்டியதா என்னுடைய காரியம், அதற்காக தான் இந்த பிறவி. நீங்க என் தோல்ல ஏறிக்கணும்னா. உடனே சுவாமி இங்கிதம் தெரிஞ்சு என்ன பண்ணார், இவர் பாட்டுக்கு லட்சுமண சுவாமி ராமரை தோல்ல அழிச்சிட்டு கிளம்பிட்டா லட்சுமண சுவாமி என்ன குதிச்சு ஓடி வருவாரா? அவர் என்ன பண்ணுவார், அவரும் அப்படியே நிற்பாரு. இவருடைய சமஸ்தானம் தான் லட்சுமண சுவாமி, பின்னோட இருக்காரே தவிர இவருடைய சம தெய்வம். ஏன்னா ஒரு தெய்வம் தான் 4 உருவமா வந்திருக்கு, இவரும் அதே ஸ்தானம் தான். உடனே சுவாமி வேண்டான்னார். அந்த மனசை தெரிஞ்சான், பூதன்னா யாருன்னா பக்தன்னா யாருன்னா இந்த பகவானுடைய மனசை யாரு முழுசா புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் முழுமையான பக்தன். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், மனசு தெரிஞ்சுட்டார். சுவாமி ஏன் வேண்டாங்கிற, லட்சுமண சுவாமியை முன்னிட்டு வேண்டாங்கிற. உடனே அவர் சொன்னார், நான் உங்களை மட்டும் சொல்லல, அந்த பக்தனான லட்சுமண சுவாமி சேர்த்துதான் சொல்றேன். 2 பேரும் இந்த ரெண்டு தோல்ல உட்காரணும், ஏறணும். இந்த பகவான் இந்த திருமேனியை கொடுத்ததே உங்களுக்கு காரியம் பண்ணலாம். அம்பரீஷன் என்ன சொல்றார் பாகவதர்னா, இந்த திருமேனியோடைய விநியோகம் என்னன்னா பகவத் அர்ப்பணம். கண்ணுக்கு என்ன பலன்னா பகவானை பார்க்கிறது பலன், கைக்கு என்னன்னா கரௌகரேகே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்வதோதயே முகுந்த லிங்காலய தரிசனே திருஷோ. கண்கள் படைச்ச பயன் என்னன்னா முகுந்த லிங்காலய தரிசனே திருஷோ. ஒரு கோவில்ல போய் பகவானுடைய மூர்த்தியை பார்க்கிறோமே, அதுதான் இந்த கண்கள் படைச்ச பயன். இந்த கைக்கு என்ன ஒரு விநியோகம்னா, காவிய கையில வச்சுட்டு குடிக்கிறதா இல்ல போனை நோன்றதா, எதுடா விநியோகம்னா கரோகரேகே மந்திரம் அர்ஜனாதிஷு. பகவானுடைய சந்நிதிக்கு போய் ஒரு குப்பை இருந்தா எடுத்து வெளியில போறது, அவனுக்கு அபிஷேகம் பண்றது, அவனுக்கு அர்ச்சனை பண்றது, அவனை தொழறது, இதுதான் இந்த கைகள் படைச்ச பயன். கரோகரேகே மந்திரம் அர்ஜனாதிஷு.
ஸ்ருதிஞ்சகார அச்சுத சத்கதோதே. காதுகள் படைச்ச பயன் என்னன்னா, அவனுடைய குணங்களை தினமும் ஒரு தடவையாவது கேட்கணும், சில மணித்துளிகளாவது கேட்கணும். அதை கேட்டு இன்னைக்கோ நாளைக்கோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதே நம்மளுடைய இந்த ஆன்மீக மார்க்கத்துல உயர்வு இருக்கணும். அதற்காக தான் பகவான் காதுகளை படைச்சது. முச்சுகுந்தன்கிற ஒரு சக்கரவர்த்தி கேட்கிறார், எனக்கு ஒரு காது போராது இந்த பகவன் நாமத்தை கேட்க, எனக்கு நிறைய காதுகளை, கோடிக்கணக்கான காதுகளை கொடு. எதற்குன்னா, அப்படியாவது நான் இந்த காதுகள்னால பகவன் நாமத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சதைக்காத ஒரு இந்திரியம் எதுன்னா இந்த காது. எத்தனை கேட்டாலும் சதைக்காது. மித்த மற்ற இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலப்பு உண்டு. வாக்கில சாப்பிட்டுட்டே இருந்தோம், இல்ல பகவன் நாமமே சொல்லிட்டே இருந்தோம்னா வலிக்க ஆரம்பிச்சோம். தொண்டை கட்டும். கண்ணை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்ணு வலிக்கும். இல்ல தலையாட்டிகிட்டே இருந்தா தலை வலிக்கும். கரதாளம் போட்டா கை வலிக்கும். நடந்து போனா கால் வலிக்கும். சரீரமே வலிக்கும். ஆனா ஒரே ஒரு இந்திரியம் சலைக்காது. எதுனானா காது. பகவான் அதை அப்படி படைச்சிருக்க. இததான் அந்த ருக்மிணி தேவி சொல்றா, எப்படி நான் உன்னுடைய பக்தியை வளர்த்தனே கிருஷ்ணா லெட்டர் எழுதுறா. அந்த சமயத்துல ருக்மிணி சொல்றா, இதற்கு பிராதானியம் கொடுத்து சொல்றா, ஏ கிருஷ்ணா, உன்னுடைய கதையை நான் கேட்டேன். சுத்வா குணானு புவன சுந்தர சில்பகாந்தே. உன் கதையை கேட்டு வளர்ந்தேன், உன் மேல ஆசைப்பட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் லெட்டரும் போடுறேன். இப்ப வெக்கத்தை விட்டு லெட்டர் போடுறேன். எப்படி இதெல்லாம் நடக்கிறதுன்னா உன்னுடைய கதையை கேட்டதுனால. சுத்வா குணானு புவன சுந்தர சில்பகாந்தே, இது வழியா கேட்டேன்னா நிர்விஷ்ய கர்ண விவரைகி அர்த்தா அங்கதாபம். இந்த காது ஓட்டன்னு ஒண்ணு பகவான் படைச்சிருக்கானே, அது வழியா தான் இந்த கதையெல்லாம் கேட்கிறேன். அது உள்ள போய் என்ன பண்ணும்னா ஹரதா அங்கதாபம், உள்ள கல்மஷத்தெல்லாம் போக்கி விடுறது. போக்கி புத்திய நல்லபடியா இருக்கும்படியுமா சித்தத்தை மாத்துறது. அது எதற்கு அந்த சக்தி உண்டுன்னா இந்த பகவான் நாமத்துக்கு உண்டு. அப்பேற்பட்டதான ஒரு இந்திரியம் இந்த காது. ஸ்ருதிஞ்சகார அச்சுத சத்கதோதே முகுந்தலிங்காலய தரிசனே திருஷோ பாதோதரையே கஷேத்திரமதான சர்ப்பனே. கால் படைச்ச பயன் என்னன்னா பகவானுடைய கோவிலுக்கு போறதுதான் இந்த கால் படைச்ச பயன் அப்படிங்கிறார் அம்பரீஷ சக்கரவர்த்தி. இந்த சரீரமே பகவத் அர்ப்பணம் பண்றார் இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி. இந்த ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு, இந்த சரீரம் எதற்காகன்னா உங்களை ஏழை பண்றதுக்காக தான் பகவான் படைச்சிருக்கார். 2 தோளை கொடுத்திருக்காரு. எதற்குன்னா ஹனுமந்த வாகனமா உங்க ஏத்திட்டு போக. இனிமே உங்க கால் தரையில படக்கூடாது, என் மேல ஏறிக்கோங்கன்னு ஏறிக்க சொல்ல. உங்களை மட்டும் இல்ல, இந்த பரம பக்தனான இந்த லட்சுமண சுவாமியை கூட தான் வரும். அவரையும் மற்றொரு தோல்ல ஏத்திக்க. என்ன ஒரு பிரமாதம்னா இப்பதான் பார்த்திருக்காரு. இப்ப இனிமேதான் பகவான் அனுகிரகம் கிடைக்க போறது. கிடைச்ச அவர் தரிசனம் மாத்திரம் என்ன ஆச்சுன்னா முதல் தரிசனத்திலே ப்ரமோஷன். சுக்ரீவ சச்சிவம் கவிங்கிறது பேடுத்து என்ன ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா ராமதூதன்கிற ஒரு பெரிய ஒரு பட்டம் கிடைச்சது. இவரை போல தூதன்லயே சிரேஷ்டன் யாருன்னா இந்த ஆஞ்சநேய சுவாமி தான் இருக்கிறதுலே சிரேஷ்டமான தூதன், ராமதூதன். அப்படி ஒரு ஸ்தானம் கிடைச்சது. அப்படி 2வது இப்பதான் பார்த்திருக்க பகவான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஒரே சமயத்துல பகவானுடைய சரணம், மற்றொரு ஹிருதயத்துல பார்த்தா ஹிருதயத்துல பகவான், இந்த பக்கம் பார்த்தா பக்தனுடைய சரணம். 4 திருவடி. பக்தன் பகவான் பக்தன் 2 பேருடைய திருவடியும் இந்த 2 கைக்குள்ள ஆட்டுறது. அது ஹிருதயத்தோட சேர்த்து கட்டினார். ஜெய் ஸ்ரீராம்னா கிளம்பி போய் அந்த சுக்ரீவனுடைய சன்னதிக்கு போயிட்டார். அவன்கிட்ட போய் இவளை உட்காத்தி வச்சுட்டு உள்ள போய் சொல்றார், ஏன் சுக்ரீவா, நீ நினைச்சது போல இல்லவா, நம்ம சந்தேகப்படும்படியா இல்ல, உங்க அண்ணா அம்சவர் கிடையாது. இவா யாருன்னா பகவான் சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணியிருக்கான். பகவானே சாட்சாத் பகவான் வைகுண்டவாசிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு விரதத்துக்காக காட்டுக்கு வந்திருக்கான். மனுஷனை போல நடிக்கிறான். அதனால நீ அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்கிட்ட சக்கியம் பாராட்டே சுக்ரீவம் சரணங்கதா அப்படின்னு சொல்றான். நீ அவன்கிட்ட அதை ஒத்துக்காது. பகவானே வந்து கையை பிடிச்சாலும் அதை நீ ஏத்துக்க கூடாது. அவ கையை பிடிக்கிற தெய்வம் இல்லடா, காலை பிடிக்கக்கூடிய தெய்வங்களவா. நீ அவ காலை மட்டுமே பிடின்னு சொல்லி உனக்கு நான் அக்ஷதை தரேன், புஷ்பம் தரேன், குங்குமம் தரேன், சந்தனம் தரேன். அவளுடைய திருவடியை இறுக்கமா பிடிச்சுக்கோ, அதுல போட்டு அவளுடைய பக்தனா மாறுடா அப்படின்னு ராஜன்னு சொல்லி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லி வெளியில கூட்டிட்டு வர. வெளியில கூட்டிட்டு வந்தோட பார்த்தா பிக்ஷரூபம் பரித்யஜ்ய வானரம்
ரூபமாஸ்திதா, நிஜ ரூபத்தினால சுவாமி உபதேசப்படி திரும்பி வர எல்லாத்தையும் இத்தனை சொல்லி இருக்க. வெளியில வந்தோடனே என்ன பண்ணான்னா, அயம் ராமோ மகா பிராக்யாக சம்பிராப், இந்த கதையா தெரியும் சொல்றாரு. இவா ராமலட்சுமணார் எங்கிருந்து வந்தா, என்ன இல்லை என்ன ஏது எல்லாத்தையும் சொன்ன பிறகு வெளியில வந்தா, ரோஜனே எதிவா சத்தியம் பாகுரேஷ பிரசாதிதா, என்னுடைய மந்திரியான ஆஞ்சநேய சுவாமி ஹனுமன் எல்லாத்தையும் சொன்ன, உங்களுக்கு என் கூட சக்கியம் வைக்கும் பட்சத்துல கைய கொடுத்தேன் நான். ரோஜதே எதிவா சக்கியம், சுவாமி தலையில அடிச்சிருந்தேன். ஏண்டா எவ்வளவு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன், உள்ள போய் உங்ககிட்ட எவ்வளவு பக்குவமா சொன்னேன். யாரவா சுவாமி பரமாத்மான்னு சொல்லிலடா கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவு சொல்லியும் நீ இவன் இந்த சுக்ரீவன் இப்படி பண்ணிவிட்டானே தலையில அடிச்சுக்கிற. சுவாமி அதையும் பொருட்படுத்தல. ஏன்னா அவதாரம் எதற்குன்னா, இது போல தீனாளா உள்ளவாளை கை கொடுத்து தூக்கதான் இந்த அவதாரமே. அவன் தான் அப்படி முட்டாள்தனமா பண்றான்னு சுவாமி உதறல. நீ என்னமா நீ எனக்கு கை கொடுக்கலாம்னு சொல்ல. அதுவும் இவன் நரன் கூட இல்ல, வானரன். இருந்தாலும் சுவாமி அவருடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி கீழே வந்து கையை கொடுக்குறாரு. இதுதான் பத்ராசல ராமதாசர் சொல்றார், தீனதயாளோ தீனதயாளோ தீனதயாபர தேவதயாளோ. அந்த தீனத்துவம் யாருக்கு வரும்? வேற யாருக்குமே வராது. சுவாமியும் கையை கொடுக்குற. ஆஞ்சநேய சுவாமிக்கு கவலையா இருக்கு. இந்த அசடி இப்படி பண்ணிவிட்டு இதை என்ன சொன்னா தகும், இந்த அசடை ஒண்ணுமே பண்ண முடியலையே. உடனே கிரிக்கியதாம் பாணினா பாணியம் ஆர்யாதா பத்தியதாம் துருவா சொல்லியும் மேல கை கொடுத்து விட்டானே. ஓஜதே விவாசத்தின், சரி தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் தப்பு பண்ணிவிட்டான், இதையாவது அக்னி சாட்சியா மாத்தும் அப்படின்னு அவருடைய எண்ணம். இந்த குடிச்ச கையை கடைசி பர்யந்தம் கொண்டு போகணும். அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம்னு சுவாமி பிரயாசப்பட்டார். அங்க இருந்தது ஒரு அக்னி பக்கத்துல எரிஞ்சுட்டு இருக்கு. கார்த்தையோ வேணரூபேன ஜனயாமாச பாவகம். அந்த அக்னி எடுத்து இவா 2 பேர் கை கொடுத்திருக்காரு. அவ கை கொடுத்ததுக்கு நடுப்புற மத்தியத்துல கொண்டு போய் வைக்கிறார். என்னன்னா, அக்னி இல்ல எல்லா தேவதையும் இருக்கா. அக்னிர்வை சர்வா தேவதா, வேதம் அதுதானே சொல்றது. அக்னியில சர்வ தேவதைகள் இருக்கா. அந்த எல்லா 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, அக்னி சாட்சியாக இப்படி கை கொடுத்தா இந்த சக்கியம் கடைசி வர தொடருங்கிற ஒரு எண்ணத்துல, அதாவது அக்னி சாட்சியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஆஞ்சநேய சுவாமி அந்த அக்னியை கொண்டு போய் வைக்க அவனும் கை கொடுத்து சக்கியம் பண்ணிட்டே இருக்கிற அந்த அசடி என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு மரக்கிளைய ஒடிச்சு போட்டுண்டா, தேக்கு மரத்தை ஒடிச்சு போட்டுண்டா. சுவாமிக்கு ஒரு தேக்கு கிளைய ஒடிச்சு போட்டான். உட்காந்தான், பேச ஆரம்பிச்சிட்டான். நான் உங்களை எனக்கு நன்னா தெரியறது, யாரும் தெரியறது, உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன லாபம், என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன லாபம், மேல கதையை பேச ஆரம்பிச்சுட்டான். சுவாமிக்கு இதுல மனசே போகல. ஏன் மனசு போகலைன்னா, பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரபுவை அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். இவா 2 பேர் பேசிட்டு இருக்கா. பக்கத்துல லக்ஷ்மண சுவாமி நின்றுட்டே இருக்கு. அவருக்கு ஒரு ஆசனமும் கொடுக்கல, உட்காருன்னு சொல்லல. அவரை பார்க்கவே இல்லையா இந்த சுக்ரீவன். குரங்கு இப்படி பண்ணி விட்டுதே நம்மளுடைய இந்த பிரபுவை இப்படி, இந்த லக்ஷ்மண சுவாமி இப்படி பண்ணிவிட்டானே, தம்பி அப்படி அலட்சியப்படுத்தி விட்டானே. என்ன அவன் மனசுல என்ன எண்ணம், இவன் பையன் தூக்கிட்டு பின்னாடி ஒரு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கானா. எப்பேற்பட்ட பிரபு அவர். அவருக்குள்ள சர்வ சமிருத்தியும் உதறி தள்ளிவிட்டு என் பிரபுவே கத்தின்னு வந்திருக்காரு. அவனை போய் இந்த அசத்து குரங்கு வேலைக்காரன் நினைச்சு விடுத்தேன். ஒரு ஆசனம் கூட போடாம நிக்க வச்சு விட்டார். உடனே பார்த்தார், சுவாமியுடைய முகம் கடுகடுன்னு வெடிக்கிறது. இப்படி அந்த பிரபுவை நிக்க வச்சுட்டானேன்னு சுவாமியுடைய முகம் செவக்கிறத பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. உடனே என்ன பண்ணார், சுவாமியுடைய ஹிருதயம் தெரிஞ்சுட்டார். பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு சந்தன விருட்சத்திலேருந்து ஒரு கிளைய ஒடிச்சார். இவனாவது ஒரு தேக்கு மரத்தை தான் ஒடிச்சு போட்டான். அவர் என்ன பண்ணார்னா, பூத்து குலுங்குறதான ஒரு சந்தன மரம், அதுல இருக்கக்கூடியதான அந்த புஷ்பத்தோட பூத்து குலுக்கக்கூடியதான அந்த கிளைய ஒடிச்சு, சாகாம் சந்தன விருட்சஸ்ய ததோ பரம விஸ்மிதம் பரம புஷ்பிதம், அப்படி பூத்து குலுங்கக்கூடியதான அந்த விருட்சத்தை எடுத்து போட்டு இதுல இருந்தோன்னு சொல்லி அந்த லக்ஷ்மண சுவாமியை உட்காந்து வைக்கிறான். லக்ஷ்மண சுவாமி உட்காந்து வைக்கிறான்.
சுவாமி பார்த்தார், லட்சுமண சுவாமி உட்காந்து வச்சா. சுவாமிக்கு முகம் மறந்துருது. என்ன மறந்துருன்னா, அவருடைய ஹிருதயத்தை தெரிஞ்சு காரியம் பார்த்தாரே இந்த தூதனான ஆஞ்சநேய சுவாமி. அந்த பிரபுவுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்தோன்னு அவருக்கு நிம்மதியா ஆயிடுத்து. உடனே சாவதானமா பேச ஆரம்பிக்கிறார். உடனே அந்த குரங்கு சுக்ரீவன் கேட்கிறான், நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்களும் நானும் ஒண்ணுதான். என்ன நீனாலும் ஒண்ணுனா, உங்களுடைய நாடும் போயிடுத்து, உங்க தம்பி பிடிக்கிட்டான். என்னுடைய நாடும் போச்சு, என்னுடைய அண்ணா பிடிக்கிட்டான். உங்களுடைய ஆறு மனைவிய ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான், என்னுடைய மனைவியை என் அண்ணா தூக்கிட்டு போயிட்டான். நீங்களும் பரதேசியாக காட்டுல இருக்கேன், நானும் பரதேசியாக காட்டுல இருக்கேன். உங்க கூட லட்சுமணன் இருக்காரு, என் கூட ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கேன், நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஒன்று. நான் சொல்றது யாருன்னா குரங்கு, கேட்கறது யாருன்னா பரமாத்மா. சுவாமி பேசாம இருக்கார், கேட்டுட்டு பேசாம இருக்கார். இதுதான் தீன தயாரத்துவம். அவர் அவதாரம் பண்ணது இதற்காக தானே, இவனெல்லாம் கைப்பிடிச்சு தூக்க தானே. சுவாமி பேசாம கேட்டு இருக்கார். உடனே அவன் சொல்றான், நீங்க கபந்தன் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன், உன் கூட சத்தியம் பண்ணிக்கணும், சீதாலாபத்தை நீதான் பண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு இறங்கி பேசுற. உடனே அவன் சொன்னா, நீங்க எனக்கு இந்த வாலிய வதம் பண்ணி இந்த அகண்டதான வானர ராஜ்யத்தை எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விட்டா, அந்த சைன்யத்தை வச்சுட்டு நான் உங்களுக்கு சீதாலாபம் அடைய உதவி பண்றேன்னு சொல்ல சுவாமி அதற்கு ஒத்துண்டார். இந்த குரங்கு பேச்சு எல்லாத்துக்கும் சுவாமி ஒத்துண்டார். கைய கொடுக்கிறார். நான் இப்படியே நீ சொன்னது போலயே பண்றேன்னு சொல்லி சுவாமியும் சத்தியம் ஒப்பந்தம் பண்ணிக்க. வாலிய யுத்தத்துக்கு போய் கூப்பிடுறான். சுவாமி சொல்ற, நீ இப்பயே போய் கூப்பிடு, உனக்கு நான் சகாயம் பண்றேன், நீ போய் கூப்பிடுறாங்கிற. போய் நின்றுட்டு, ஹே வாலி யுத்தத்துக்கு வரான்னா. உடனே வாலி கிளம்பி வர, வாலிய போல ஒரு ஒரு பராக்கிரமசாலியை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அந்த வாலிய போய் யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட, நல்லா அடி 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 அடின்னு அடிச்சு விட்டுட்டான் அந்த வாலி. சுவாமி மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னா, முன்பு நடந்த அந்த லீலையில ஒரு எண்ணம் மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்காரு சுவாமி. இந்த லட்சுமண சுவாமிக்கு எப்ப இவன் ஆசனம் போடாம அவமதிச்சானோ, அந்த சமயத்திலே சுவாமி ஒரு நோட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த வயலை தனியா கவனிக்கணும்னு அவர் மனசுல இருக்கு. லட்சுமண சுவாமிக்கு மட்டும் இல்ல, ஆஞ்சநேய சுவாமிக்கும் மனசுல படிச்சு கொடுத்து லட்சுமண சுவாமி அதை நோட் பண்ணி வச்சுட்டு இருக்க. லட்சுமண சுவாமி அவமதிச்சதுக்கு சுவாமி நோட் பண்ணி வச்சுட்டு இருக்க. லட்சுமண சுவாமி மனசையும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்க. உடனே போய் கூப்பிடுறா. வந்தா, யுத்தம் நடந்தது. அடி நன்னா சரியான அடிய வாங்கிட்டான். வந்து அழுதான். ஏராமா, உனக்கு நான் என்ன கெடுதல் செஞ்சேன்? நான் பாட்டுக்கு எதையோ கச்சையோ காயோ எதையோ ஒன்று திருட்டு பரதேசியா சுத்தின்னு இருந்தேன். என்ன கூப்பிட்டு நீ ராஜ்யத்தை தரேன்னு ஆசையை காமிச்சு அந்த வாலி கூட யுத்தம் பண்ண வச்ச. எங்க அண்ணா பாரு முதுகு வீங்கும்படியுமா அடிச்சு விட்டோம். நான் யாருன்னே தெரியல, அந்த அளவு அடிச்சு விட்டா. உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படி வேணுட்டே அடிவாங்க வச்சேன்னா, சுவாமி சொன்னார், அப்பா நீயும் அவனும் ஒண்ணு போல இருக்கு. எனக்கு அடையாளமே தெரியல, யாரு வாலி யாரு சுக்ரீவன்கிறது எனக்கு தெரியல. தப்பி தவறி நான் ஒன்னு அடிச்சுட்டேன்னா மித்திரன் வதம் பண்ண தோஷம் சம்பவிச்சிடும். அதனாலதான் நான் விட்டேன். இப்ப மேல என்னன்னா, திருப்பி நீ ஒண்ணு குறைஞ்சு போகல, நேரா போ, திருப்பி அந்த வாலியை யுத்தத்துக்கு போகும். அவன் சொன்னா, எனக்கு ராஜ்யமே வேண்டான்னு. ஒரு தடவை வாங்கின அடி காயமே இன்னும் ஆறல, அடுத்த க்ஷணம் போய் கூப்பிட சொல்றேனே, நான் போக மாட்டேன்னா. இல்ல, இந்த தடவை உனக்கு தனியா ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணி அனுப்புறேன்னா. உடனே சுக்ரீவன் சொன்னா, எனக்கு எங்க அண்ணா போட்ட மார்க்கே இன்னும் மறையல, அதுவே உடம்பு முழுக்க இருக்கு, இன்னொரு மார்க்க தேவையே இல்லைன்னா. இல்லப்பா, என்ன நம்பு, நீ தைரியமா கிளம்பி போலாங்கிறான். உனக்கு நான் ஒரு அடையாளம் பண்றேன். என்ன அடையாளம்னா, கஜ புஷ்பமிமாம் புஷ்பம் உற்பாட்ய சுபலக்ஷ்மணாம் குருலக்ஷ்மண கண்டஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ. அந்த கஜ புஷ்பிங்கிற ஒரு புஷ்பத்தை மாலையாக கோர்த்து அந்த லக்ஷ்மண சுவாமியை விட்டு போட சொன்னாங்க. ஏன் லக்ஷ்மண சுவாமின்னா, அவரை தானே நீ முதல்ல பரிபவப்படுத்தின, அந்த தோஷம் தான் நீ இப்ப அடி வாங்குறது போல ஆயிடுது. இப்ப அவர் மனசு உணர்ந்து சந்தோஷப்பட்டு ஒரு மாலையை போட்டாதான் இது சரியாகும், அந்த அபச்சாரம் சரியாகும். அதனால லக்ஷ்மண சுவாமியை விட்டு போட சொல்ல இந்த மாலையை வாங்கிட்டார். உடனே போய் யுத்தம், அபாரமா யுத்தம் நடக்கிறது.
சுவாமி பார்த்துட்டே இருக்காரு, கண்ண மறைஞ்சு மறைஞ்சு வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறா. அந்த அடையாளத்தை சுவாமி நோட் பண்ணிட்டார். ஒரு பானத்தை எய்தினார். அது வாலியுடைய மார்பை வந்து தொலைச்சு கொடுத்து ராமபானம். கிளம்பும் போதே தார சொல்றான், யுத்தத்துக்கு வர அந்த வாலியை பார்த்தோன்னு தார சொல்றான், நாசகாய மதம் பண்ணி. தெரிஞ்சுட்டுதான் வாலி வந்து இந்த யுத்தத்துல கலந்துட்டு இருக்கான். கிளம்பும் போதே சொல்றான், நாசகாய மதம் பண்ணே சுக்ரீவம் தம் இகாதம். இங்க வந்திருக்கான்னா முதல் தடவை வந்துட்டு போனா சரிங்களா, ரெண்டாவது தடவை உங்களை வந்து கூப்பிடுறானே, இதுல ஏதோ இருக்கு, அதுல ஏதோ ஒரு விஷமா இருக்கு. அதற்கு மேல அவனுடைய குரலை பாருங்கன்னா கர்ஜத்தை அவன் எப்படி கட்டி கூப்பிடுறான். ஸ்திரீகளுக்கு தெரியுமா, புத்திஸ்தாபி ததுர்குலம், இவளுக்கு எல்லாருடைய குரலுடைய வித்தியாசம் சொல்றான். அந்த தார முதல்ல அவன் வந்து கூப்பிடும்போது தைரியமா கூப்பிட்டான். முதல்ல கூப்பிடுற காலத்துல அப்படி கூப்பிடுவான். இப்ப எப்படி கூப்பிடுறான்னா அந்த குரல்ல யாரோ ஒருத்தர் சகாயம் பண்றாங்கிறது தெரியறது. யாரோ ஒருத்தர் சகாயம் பண்றா. அது மட்டும் இல்ல, நானும் காதுல கேட்டேன், அயோத்தியாதிபதே புத்திரஹா